விநாயகர் யார் என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஔவையார் வேகமாக சென்று கொண்டிருக்க, முருகபெருமான் ஔவையே எங்கு வேகமாக போகீர் என்று கேட்கிறார். ஒரு நல்ல வைபவத்திற்கு கலந்து கொள்ள சென்று கொண்டிருக்கிறேன். சுந்தரமூர்த்தி நாயனாரின் நண்பரும் சேரநாட்டு மன்னனுமான சேரமான் பெருமான் தான் பாடிய திருக்கயிலாய ஞான உலா பாடலை சிவபெருமான் பார்வதி ஆகியோரின் முன்பே சுந்தரமூர்த்தி நாயனாருடன் சேர்ந்து அரங்கேற்ற விழாவில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்றார். அதற்கு முருகன், சித்தத்தை சிவன்பால் வைத்தவர் கூட இறந்த பிறகுதானே சிவலோகம் செல்ல முடியும். ஆனால் நீயோ இந்த உடலோடு சிவலோகம் போகிறேன் என்கிறாயே, அது எப்படி முடியும் என்று கேட்கிறார் முருகன். ஏன் முடியாது? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அருள் இருந்தால் சிவலோகம் மட்டுமில்ல, அதையும் கடந்து இருக்கும் சூனிய வெளியான பிரம்மத்திற்கும் இந்த உடலோடு போக முடியும். ஔவையே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் யார் என்று கேட்கிறார் முருகன். அனைத்தையும் கடந்து நிற்கும் அந்த முதல்வனை நான் உபதேசிப்பதை விட அகத்தியர் பெருமானிடம் நான் சொல்லும் மூலப்பொருள் யார் என்று கேட்டால் அவர் சொல்லிவிடுவார் என்று கூறுகிறார் ஔவை. முருகன் அகத்தியிடம் சென்று அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் யார் என்று கேட்கிறார். குருநாதா, உனக்கு நான் உபதேசித்தலாகாது. அண்ட சராசரியும் படைத்தவர் பிரம்மதேவன். அவரிடம் சென்று கேட்டால் அகிலத்தையும் காக்கும் நாயகன் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் என்றார் அகத்தியர். முருகபெருமான் பிரம்மதேவனிடம் செல்கிறார். அவர் தவத்தில் இருக்கிறார். பிரம்மதேவா, யாரை நோக்கி தவம் செய்கீர்? மும்மூர்த்திகளும் போற்றும் ஓர் முதல் மூர்த்தியாய் விளங்கும் ஓர் மூலப்பொருளை நோக்கி தவம் செய்கிறேன் என்றார். யார் அந்த மூலப்பொருள் என்று முருகன் கேட்க, எனக்கு பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்த உனக்கு நான் கூறலாகாது முருகா. நீ மகாவிஷ்ணுவிடம் போய் கேட்டால் சொல்லிடலாம் என்றார் பிரம்மதேவன். முருகன் மகாவிஷ்ணுவிடம் செல்ல, அவரும் தவம் செய்கிறார். மாமா, யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள் என்றார் முருகர். சகல புவனங்களையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கும் ஓர் சாந்த மூர்த்தியை தான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த தொழிலுக்குத்தான் நாங்கள் அதிபதிகள். முருகா, நீயே ஞானமே வடிவானவன். உனக்கு நான் உபதேசித்தலாகாது. நீயே யோசித்து புரிந்து கொள் என்கிறார் மகாவிஷ்ணு. அந்த மூலப்பொருள் யார் என்று எனது தந்தையிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி புறப்பட்டார். தந்தையே, அனைத்தையும் கடந்த மூலப்பொருள் என்று உள்ளதா? அது என்ன என்று கேட்கிறார். எங்களை பாடிய பக்தர்கள் எங்களை மட்டுமே கண்டார்களே தவிர எங்களை படைத்த அந்த மூலப்பொருளை காண முடியவில்லை, காணவும் முடியாது. எங்களை படைத்தவர்கள் அவர்தான். அந்த பரம்பொருள் யார் என்று கேட்கிறார் முருகன். நான் பஞ்சபூதங்களின் அதிபதியாக இருக்கலாம், ஆனால் அதை உருவாக்கிய சக்தி ஒன்று இருக்கத்தானே வேண்டும். அதை படைத்த ஆதி பரம்பொருள் ஒன்று இருக்கிறது. முருகா, உனக்கு இருக்கும் அறிவும் ஆற்றலும் நீடிக்க வேண்டுமானால் அவரை வணங்கிதானே ஆக வேண்டும். நாரதர் விளக்கம் தருகிறார். ஞானமே வடிவாக ஞானத்தை எல்லாம் தன்னுள் அடக்கி கொண்டு ஆடாமல் அசையாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறாரே, இந்த அனைமுக கடவுள் அவர்தான். அனைத்தையும் கடந்த மூலப்பொருள். இது வேதங்களே ஒப்புக்கொண்ட விஷயம். முருகனின் சந்தேகம் தெளிவு பெற்று விநாயகரை வணங்குகிறார். முருகன் அனைத்திற்கும் ஆதி கடவுளான விநாயகரை நாமும் வணங்கி விநாயகரின் அருளை பெறுவோம்.